ஓகே. நாங்க இந்த அறிமுக வகுப்ப 7 மணிக்கு தான் போட்டிருந்தோம் பிள்ளைகள். எங்களுக்கு 7 மணிக்கு வேற ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கனால நான் கொஞ்சம் டைமை சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஓகே, ஓகேப்பா. தேங்க் யூ. 5 மணிக்கு நாங்க வகுப்ப மாத்திருந்தோம். ஸோ ஜாயின்ட் ஆகட்டும். நாங்க ஆரம்பிப்போம் எங்கட இந்த அறிமுக வகுப்பு. ஸோ இதுல நாங்க என்னென்ன விடயங்கள் பேச போறோம் அப்படின்னு சொன்னா, அ அகரம் தினேஷ் ஆன்லைன் அகாடமியினூடாக நடைபெறுகின்ற வகுப்புகள் எவ்வாறு நடைபெறுகின்றது? ஆ தரம் 6 தொடக்கம் 9 வரையிலான மாணவர்களுக்கான வகுப்புகளினுடைய நேர அட்டவணை மற்றும் கால அட்டவணை என்ன டைம்ல இருக்குது. அடுத்து எங்கட யூடியூப் சேனல்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம். அதே நேரம் எங்கட வெப்சைட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம். சம்பந்தமான சில விஷயங்களை பேசிக்கொள்ளணும். அதே நேரம் உங்களுக்கான கட்டணம் தொடர்பான விடயங்களை பேசிக்கொள்றதுக்கான ஒரு அறிமுக வகுப்பு நாங்க இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கட அகரம் தினேஷ் ஆன்லைன் அகாடமி ஏறத்தாழ 6 வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாக இயங்கி வருகின்ற ஒரு கல்வி நிறுவனம். பெரும்பாலாக மாணவர்கள் என்னுடைய அகரம் தினேஷ் யூடியூப் சேனலினூடாக அறிந்திருக்கக்கூடும். கார்ட்டூன் வகையிலான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள். அதே நேரம் எங்களுடைய அகரம் தினேஷ் ஆன்லைன் டாட் எல்கே என்பதன் மூலமாக உங்களுக்கான கையேடுகள் மற்றும் வீடியோக்களை பார்த்துக் கொள்வதற்கான பல அறிமுக வகுப்புகள் அங்கே இருக்கின்றன. நாங்க இன்றைக்கு பார்க்க போறது முதலாவது நாங்க பார்க்க போறது தரம் 6க்கான வகுப்புகள் என்னென்ன நேரத்துல இடம்பெறுது என்பதை பற்றி நாங்க பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் அகரம் தினேஷ். நான் ஒரு ஆசிரியர், தமிழ் பாட ஆசிரியர். 6, 7 வருட காலமாக நாங்கள் தமிழ் மொழியை கற்பிச்சு வர்ற ஒரு ஆசிரியர். ஸோ பெரும்பாலும் யூடியூப்ல நீங்க பார்த்துருக்க கூடும், போஸ்டர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஓகே. இங்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தரம் 6 மாணவர்களுக்கு புதன்கிழமை எங்களுக்கு கிளாஸ் இருக்கு பிள்ளைகள். டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க 5 மணியிலிருந்து 7 மணி என்று கொடுத்திருக்கிறோம். பட் எங்களுக்கு மாணவர்கள் ஜாயின்ட் ஆகிற மாதிரி அவங்களோட ரிக்வஸ்டுக்கு ஏற்ப நாங்க டைமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நாங்க நிறைய பேர் இப்போ கேட்டிருந்தாங்க 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வகுப்புகளை போடுங்க என்று சொல்லி. ஆக எங்களோட வகுப்புகள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வாரத்தில் ஒரு வகுப்பு நடக்கும். வாரத்துல ஒரு வகுப்பா இருந்தாலும் பிள்ளைகள் ஒரு வகுப்புல 2 மணித்தியாலங்கள் வகுப்பு நடக்கும். 2 ஹவர் எங்களுக்கு வகுப்பு நடக்கும். இப்ப நீங்க தரம் 10, 11 வகுப்பு பார்த்தீங்கன்னாலும் கூட அது வாரத்துல 2 வகுப்பு நடைபெறும். பட் எங்களுக்கு அதே நேரம் வாரத்துக்கு 2 ஹவர் தான். ஸோ 2 மணித்தியாலங்கள் தான் நீங்க கூடுதலாக. ஓகே, சொல்லுங்க ரஹ்மான். மைக் கொஞ்சம் பாத்து. ஓகே. அப்ப 2 மணித்தியாலங்கள் தான் எங்களுக்கு வகுப்புகள் எல்லா கிளாஸ்லையும் நாங்க செய்யறது. ஆக தரம் 6 தொடக்கம் 9 வரையிலான மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 2 மணித்தியால வகுப்புகள் எங்களுக்கு நடைபெறும். இது முதலாவது விஷயம். ஆக எங்களுக்கு மாதத்துல 4 வகுப்புகள், மொத்தம் 8 மணித்தியாலயங்களுக்கு மேல எங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். இது தரம் 6க்கு புதன்கிழமை எங்களுக்கு கிளாஸ் இருக்கு. டைம் டேபிள் சேஞ்ச் ஆகாது பிள்ளைகள். புதன்கிழமை கிளாஸ் இருக்கு. 3ஆம் தவணைக்கான வகுப்புகள் எங்களுக்கு இண்டையிலிருந்து ஆரம்பமாகுது. புதன்கிழமை எங்களுக்கு முதலாவது 3ஆம் தவணைக்கான வகுப்புகள் ஆரம்பமாகும். இதுவரைக்கும் எங்களுக்கு 2ஆம் தவணை வகுப்புகளுக்கான இது 2ஆம் தவணை நடைபெற்ற 2ஆம் தவணை மாதிரி வினாபத்திரம் எங்களுக்கு கிளாஸ் நடந்திருக்குது. அதே போல எங்களுக்கான டியூட்டை பார்த்து கொள்ளுங்க. தரம் 6 மாணவர்களுக்கான டியூட் இப்படிதான் பிள்ளைகள் இருக்கும். ஸோ உங்களுக்கான பயிற்சிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். எடுத்தால இது 5 பக்கங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்கள். இதுக்கான விளக்கங்கள் கொடுப்பதோட பாட விளக்கம் உள்ளடங்கலாக எங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். ஸோ ஒவ்வொரு கிளாஸும் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டியூட் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேவையான நேரம். அதே நேரம் சகலருக்குமான ரெக்கார்டிங் கிடைக்கும் பிள்ளைகள். நாங்க கூகுள் டிரைவ்ல போட்டு உங்களுக்கான வெப்சைட் லிங்கும் தருவோம். நாங்க அங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போதைக்கு தரம் 6 தொடக்கம் 9 வரையிலான மாணவருக்கு கூகுள் டிரைவ் லிங்க் தான் கொடுத்திருக்கிறோம். பட் தரம் 10, 11க்கு நாங்க வெப்சைட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் லொகின் கொடுத்திருக்கிறோம். அதுல அவங்க பார்த்துக்கொள்ளலாம். இது தரம் 6 மாணவர்களுக்கான வகுப்புகள் பற்றியான விவரம். இது ஒவ்வொரு தவணைக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு கருத்தரங்கு நடைபெறும். அது எங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ தான். எங்களுடைய கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கான மாதிரி கருத்தரங்குகள், அதாவது ஒரு வினா விடை பத்திரத்தை முழுமையாக விளக்கி ஒரு எக்ஸாமுக்கு என்ன வருங்கிறத பத்தி பேசுவோம். இது முழுமையா 6 to 9 எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இது கிரேட் 6க்கான. அடுத்து தரம் 7 மாணவர்களுக்கானது வியாழக்கிழமை 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் எங்களுக்கு வகுப்பு நடைபெறும். அதுவும் எங்களுக்கு நேரங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள். நாங்க பெரும்பாலும் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்குமான வகுப்புகளை
போடுறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஸோ பார்ப்போம். நாங்க பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கொண்டு, நாங்க அதையும் டைம் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஸோ தரம் 7 மாணவர்களுக்கான டியூட்டும் இப்படிதான் பிள்ளைகள் இருக்கும். உங்களுக்கான டியூட்டும் நான் குடுத்துருவேன். வெள்ளனிக்கா குடுத்துருவேன். ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பாடம் நடக்கும். அது மட்டும் இல்லாம, தரம் 6 தொடக்கம் 9 வரையிலான மாணவர்களுக்கு தனியா வந்து ஒரு கிராமர் கிளாஸ் ஒன்று போய்க்கொண்டிருக்குது. அது எங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலயும் எங்களுக்கு அரை மணித்தியாலம் முழுவதுமாக இலக்கண வகுப்பு தரம் 10, 11 எதிர்பார்த்து நாங்க தரம் 10, 11ல என்ன படிக்க போறோமோ, அத தரம் 6ல இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வரேன். ஸோ கிளாஸுக்கு ஏற்கனவே ஜாயிண்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆ அந்த கிளாஸ் சம்பந்தமா. ஸோ ஒரு ஜாயிண்ட் ஆயிருக்கு எங்கிட்ட கிளாஸ்ல யாரும் ஜாயிண்ட் ஆயிருக்கீங்களா பிள்ளைகள்? கிளாஸ்ல உள்ளவங்க யாரும் ஜாயிண்ட் ஆயிருக்கீங்களா? 6 to 9 சார் லாஸ்ட் இயர் சார். லாஸ்யா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி எங்களுக்கு கிளாஸ் நடந்து கொண்டு வருது என்று சொல்லி. ஓகே. அடுத்து தரம் 8 மாணவர்களுக்கான விடயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பிள்ளைகள். ஏன்னா சனிக்கிழமை தரம் 9 மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுனால சனிக்கிழமை 6:30 8:30 வரைக்கும் தரம் 9க்கும், தரம் 8க்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 6:30 8:30 எங்களுக்கு வகுப்பு நடைபெறும். ஸோ இதுல தரம் 8 மாணவர்களுக்கான கையேடுகள் இப்படிதான் பிள்ளைகள் இருக்கும். உங்களுக்கு இளம்பச்சை நிறத்துல ஃபுல்லா டியூட் இருக்கும். உங்களுக்கான விபரங்கள், அதாவது உங்களுக்கான புக்ல இருக்கக்கூடிய பாட அலகுகள் கற்பிக்கப்படுறதோட மட்டும் இல்லாம, மொழிவளம், ஆக்கத்திறன் விருத்தி சார்ந்த சகலவிதமான பயிற்சிகள் கொடுக்கப்படும். அதுக்கான வினா விடை விளக்கம். ஸோ இதுல பார்ட் 1 அதே மாதிரி பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தரம் 8, 9 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 தொடக்கம் 40 வரையான வினாக்கள். ஒவ்வொரு அலகுக்கும் 40 பல்தேர்வு வினாக்கள், எம்சிக்யூ வினாக்கும். அதே மாதிரி பகுதி 2க்கு எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் வருமோ அது மொழிவளம், ஆக்கத்திறன், இலக்கண பகுதி சார்ந்த வினாக்கள், பாட அலகுகள் சார்ந்த வினாக்களாக உங்களுக்கு ஒவ்வொரு டியூட்டும் நான் கொடுப்போம். ஸோ இது ஒரு டியூட் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் தரம் 8 மாணவர்களுக்கு. அடுத்து தரம் 9 மாணவர்களுக்கான வகுப்புகள் சனிக்கிழமை நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை 6:30 8:30 வரைக்கும் வகுப்புகள் நடைபெறும். அங்க தரம் 9 மாணவர்களுக்கான கையேடுகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பிள்ளைகள். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தரம் 9 மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட 40 பல்தேர்வு வினாக்கள் நாங்க செஞ்சு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம பகுதி 2 வினாக்கள் ஒவ்வொரு பாட அலகு சார்ந்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா 15வது அலகு 16வது அலகு சகுந்தலை நாடகத்துக்காக போட்டிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு அலகுக்கும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு உங்களுக்கான அந்த கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ள வேண்டியிருக்கும். இது தரம் 6 தொடக்கம் 9 வரையிலான மாணவர்களுக்கான நேர அட்டவணை. ஸோ இங்க உங்களுக்கு நான் இந்த டைம் டேபிளை சென்ட் பண்ணிடுவேன் பிள்ளைகள், எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. தரம் 6க்கு புதன்கிழமை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும், தரம் 7க்கு 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வியாழக்கிழமை, தரம் 8க்கு சனிக்கிழமை 6:30 இருந்து இருக்குது. அடுத்து தரம் 9க்கு 6:30 8:30 வரைக்கும் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இதான் பிள்ளைகள் டைம் டேபிள். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த டைம் டேபிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்றது கஷ்டம். ஏன் நான் ஃபுல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதுல ஏ லெவல் டைம் டேபிள எட் பண்ணாம நான் கொடுத்துருக்கேன் பிள்ளைகள். எங்களுக்கு இந்த இடத்துல ஏ லெவல் கிளாஸ் இருக்குது, இந்த இடங்கள்ல ஏ லெவல் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுவும் எங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணிக்க இல்லாம இருக்குது. ஸோ டைம் டேபிள் எப்படியும் மாறாத பிள்ளைகள், இதே டைம் டேபிளோட தான் நாங்க பயணிக்க வேண்டி வரும். ஓகே. கட்டணம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், கட்டண விவரங்கள் தரம் 6 தொடக்கம் 9 வரையிலான மாணவர்களுக்கு மாத கட்டணம் 800 ரூபாய். ஸோ இதை நீங்க பேங்க் பண்ணிட்டு எங்களுக்கு ரிசிப்டை சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களை வந்து கட்டண வகுப்புல வந்து நான் உங்களை இணைச்சு விடுவேன். ஓகே, இதுதான் கட்டண விவரங்கள். இப்போ நாங்க கொஞ்சம் வெப்சைட்டை பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். எங்களோட யூடியூப் சேனலை நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். ஓகே, இது அகரம் தினேஷ் ஆன்லைன் அகாடமியினுடைய யூடியூப் தளம் பிள்ளைகள். ஸோ இதுல ஒவ்வொரு வகுப்புகளுக்கும், தரம் 9 மாணவர்களுக்கு லாஸ்டா நடந்த கிளாஸுக்கான செமினார் டியூட் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் நீங்க பார்த்து கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு தரம் 9 தொடக்கம் 13 வரையிலான மாணவர்களுக்கான மாதிரி விளக்க வகுப்புகள் கொடுத்துருக்கிறேன். ஸோ நிறைய பேர் ரெக்கார்டிங்ஸ் கேட்டிருந்தீங்க. தேவையானவங்க அகரம் தினேஷ் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சிங்கன்னா பிள்ளைகள் எங்கட யூடியூப் சேனல் வரும். ஸோ இதுல உங்களுக்கு தரம் 6 தொடக்கம் 11 வரையிலான மாணவர்களுக்கான ஒரு சில பாடங்களை வந்து நான் விவரிச்சு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்க பாருங்க, தரம் 6, தரம் 8,
பிளேலிஸ்ட் இருக்கு. பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு ஒவ்வொரு கிரேடுக்குமான ஒரு சில பாடங்கள் நான் போட்டிருக்கிறேன். அதே நேரம் சில பாடங்களை வந்து கார்ட்டூன் வடிவிலையும் நான் போட்டிருக்கிறேன் பிள்ளைகள். தேவையான பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. இத பார்த்தீங்க என்று சொன்னால், இது எங்களுடைய aharamdinesh.com.lk எங்களுடைய வலைத்தள பக்கம். ஒவ்வொரு வகுப்புக்குமான விவரங்கள் நான் இங்கே குடுத்திருக்கிறேன். இதுல நீங்க மெயின் கேட்டகரியில போயிட்டு பிள்ளைகள் தரம் 6 என்பத வந்து நீங்க தெரிவு செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கான சகல டியூட்டும் நீங்க இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்கிட்ட டியூட் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு பாட புத்தகத்த டவுன்லோட் பண்ணலாம். ஒவ்வொரு அலகுகளுக்கும் எங்களுக்கு இங்க நான் டியூட் வந்து குடுத்திருக்கிறேன். டியூட் இங்க குடுத்திருந்தாலும் பிள்ளைகள் கிளாஸ் வந்தா மட்டும் தான் இதுக்கான விடைகள் எல்லாம் எங்களுக்கு குடுக்கப்படும். அதனால கிளாஸ் வந்தா மட்டும் தான் விடைகளை தெரிஞ்சு கொள்ளலாம். டியூட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டியூட் தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அப்ப எங்களுக்கு இதுல வந்து aharamdinesh.lk என்று சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா எங்களோட மெயின் மெனு வரும். இது தரம் 6 மாணவர்களுக்கான விடயம். இங்க உங்களுக்கு 3ஆம் தவணை வகுப்புகளுக்கான டியூட் குடுத்திருக்கிறேன். இப்போதைக்கு 2 டியூட் குடுத்திருக்கிறேன் பிள்ளைகள். இல்ல 1 டியூட் குடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டியூட் வந்து இங்க அப்லோட் பண்ணுவோம். நீங்க வேணா தேவையான நேரத்துல டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து தரம் 7 நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, தரம் 7 மாணவர்களுக்குமான சகல டியூட்டும் நான் இங்கே குடுத்திருக்கிறேன். தரம் 7 மாணவர்களுக்கான டியூட் இதெல்லாம் பாடப்புத்தகம் இருக்குது. தேவையான டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2ஆம் தவணைக்கான எந்த டியூட்டும் நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்ல பிள்ளைகள். அந்த வினாக்கள் எப்பவும் உங்களுக்கு வரப்போவதில்லை. 3ஆம் தவணைக்கான டியூட் தான் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். இன்னும் 7க்கு நான் அப்லோட் பண்ணல பிள்ளைகள். இன்றைக்கு அப்லோட் ஆயிரும். அதே மாதிரி 8, 9 பார்த்துக்கொள்ளுங்க அதையும். தரம் 8 மாணவர்களுக்கான பாடப்புத்தகம், அதே மாதிரி கையேடுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் கையேடுகள். அடுத்து தரம் 9 மாணவர்களுக்கு. தரம் 10, 11 மாணவர்கள் யாரும் இணைஞ்சிருக்கீங்களா பிள்ளை? இல்லதானே? ஓகே. இப்ப இது தரம் 9 மாணவர்களுக்கான பக்கம் மற்றும் கையேடுகள். நீங்க இங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் பிள்ளைகள். ஓகே. இதுதான் எங்களுக்கு வெப்சைட் யூஸ் பண்றதுக்கான சில விஷயங்கள். எங்களுக்கு Zoom வகுப்புகள் சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பிள்ளைகள் மேல மெயின் மெனுல Zoom கிளாஸ் என்று இருக்குது. இங்கே நீங்க தரம் 6 தொடக்கம் 9 வரையிலான வகுப்புகளுக்கான Zoom கிளாஸை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வகுப்புகள் சம்பந்தமாகவும் என்னென்ன டேட்ல நடக்கும் என்று சொல்லி நான் இங்க போட்டிருக்கிறேன். பட் இங்க டைம் மட்டும் சேஞ்ச் ஆகும் பிள்ளைகள். எங்களுக்கு தரம் 6க்கு. தரம் 6, 7க்கெல்லாம் டைம் மட்டும் சேஞ்ச் ஆகும். மத்த எந்த விடயங்களும் மாறாது. இங்கே உங்களுக்கு கட்டணம் செலுத்துறதுக்கான லிங்க் குடுத்திருக்கிறேன். எங்களுக்கு பிஓசி அக்கவுண்ட்ல நீங்க பேமெண்ட்ட போட்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. தரம் 10, 11 இருந்தாங்கன்னா, நீங்க தொடர்ந்தேர்ச்சியாக எங்களோட வெப்சைட்ட யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். மொழிவளம் சம்பந்தமா, ஆக்கத்திறன் சம்பந்தமா ஒவ்வொரு விடயங்களும் நான் இங்க குடுத்திருக்கிறேன். ஆண்டு விழாக்கள் இப்படி என்று சொல்லி நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விடயங்கள் பதிவு பண்ணிக்கொண்டு தான் போறோம். தேவையான மாணவர்கள் எங்கட வலைத்தள பக்கத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழ் மொழி சம்பந்தமான சகல விடயங்களும். இங்க நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் பிள்ளைகள். 2024, 25ஆம் ஆண்டு எங்கிட்ட கிளாஸ் வந்த பிள்ளைகள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் எஸ் எடுத்திருக்கிறோம். மற்றவங்க எல்லாமே ஏபிசி என்கிற ரிசல்ட்ஸ், அதுவும் 3 கொஞ்சம் பேர் தான் எங்களுக்கு சி எடுத்திருக்கிறாங்க. மற்ற முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏ தர சித்தியை தான் பெற்றிருக்கிறாங்க கூடுதலான மாணவர்கள். ஆக இணைஞ்சு கொள்ற மாணவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. கிட்டத்தட்ட எங்கட சப்ஸ்கிரைபர் மட்டும் எங்கட பக்கத்துல 20,000க்கு மேல இருக்கிறாங்க இந்த வலைத்தள பக்கத்தின் மூலமா. ஓகே, இவ்வளவுதான் பிள்ளைகள் உங்களுக்கான இன்றைக்கு அறிமுகம். வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளணுமா பிள்ளைகள்? கிளாஸ் சம்பந்தமா எதுவும் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கான கிளாஸுக்கான ரெக்கார்டிங் ஃபுல்லாவே கிடைச்சிரும் பிள்ளைகள். உங்களுக்கான பிடிஎஃப் இங்க கிடைச்சிரும், ரெக்கார்டிங் கிடைக்கும். வேற எதுவும் டவுட் இருக்கா பிள்ளை? தெரிஞ்சு கொள்ளணுமா? இல்ல. நோ சார். ஓகே. அப்படின்டா நாங்க இன்றைக்கான அறிமுக வகுப்பை நாங்க முடிச்சுக்கொள்வோம் பிள்ளைகள். மேலதிக விவரங்கள் எதுவும் வேணும், நீங்க வந்து கிளாஸ் சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ட்டா எங்களோட வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகள். உங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் நான் போட்டிருக்கிறேன். கீழே இருக்கிற 0778054232 என்ற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எனி டைம் வந்து ரிப்ளை பண்ணுவேன். மேலதிக விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் உண்டு aharamdinesh.youtube.com அல்லது aharamdinesh.lk என்ற வெப்சைட்டுக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா வகுப்புகள் சம்பந்தமான விவரங்கள் மற்றும் கையேடுகளை பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே பிள்ளைகள், குட் நைட். தேங்க்யூ.